வணக்கம் மக்களே. இஞ்சி அப்படின்றது ஒரு வகையான மூலிகை அப்படின்றாங்க. இது உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இஞ்சை சமையலுக்கு பயன்படுத்துறத நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். அதுவே அதோடைய நன்மைகள் என்னென்ன, மனித உடலுக்கு எந்த விதத்தில் அது நன்மைகளை அளிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்த்துடலாம். நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற எக்கச்சக்கமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம். ஸோ இஞ்சியில் குறிப்பாக சொல்ல போனால் வைட்டமின்கள் அதிகமாக காணப்படுது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி ஆகியவையெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், சிலிக்கான், சோடியம், இரும்பு, துத்தநாகம், கால்சியம் மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற தாதுக்களும் உள்ளன. இவை அனைத்தும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க உதவுகிறது. அதே மாதிரி இஞ்சிக்கு பல்வேறு வகையான ஆரோக்கிய நன்மைகள் காணப்படுது அப்படின்றாங்க. முதல் விஷயம் செரிமானத்தை மேம்படுத்துமா, வயிறு தொடர்பான நோய்களை தடுக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க மக்களே. இது மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடுல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற எக்கச்சக்கமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம். வயிறு தொடர்பான நோய்களை தடுக்கிறதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரைப்பை பிரச்சனைகளை குறைப்பதுல, குடல் வீக்கத்திலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குடல் இயக்கங்களை மேம்படுத்துகிறது. இஞ்சி பார்த்தீங்கன்னா வெளியேற்ற அமைப்பின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. குடல் அசைவுகள் தொடர்பான அனைத்து கோளாறுகளுக்கும் சிகிச்சை அளிக்க உதவும் மருத்துவ பண்புகள் இஞ்சியில நிறைந்துள்ளது. இஞ்சியில் உள்ள வைட்டமின் B6 வெளியேற்ற அமைப்புக்கு பயனுள்ளதாக அமைது அப்படின்றாங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு நன்மை பயக்கும். அடுத்த விஷயம், கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இஞ்சியை தவறாமல் உட்கொள்ள வேண்டும். இதில் அதிக அளவு கால்சியம் உள்ளது. இது எலும்புகளை பலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இஞ்சி ஒரு இயற்கை வலி நிவாரணி. இது தொண்டை வலியை நீக்குகிறது, மேலும் இருமலையும் குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இஞ்சி கொழுப்பின் அளவை பராமரிக்கிறது. அதாவது நமக்கு இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலை, இந்த மாதிரியான வேலைகளை நம்மளுடைய உடலை செய்து இதன் விளைவாக இதயம் தொடர்பான நோய்களின் அச்சுறுத்தலை குறைக்க முடிகிறது. இஞ்சியில் உள்ள பொட்டாசியம் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இஞ்சி உடல்ல இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. இது உடலில் சரியான அளவுல இன்சுலினை உற்பத்தி செய்ய உதவுகிறது. மேலும் நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் அப்படின்ற ஒற்றை தலைவலியை குறைக்க இஞ்சி தேநீர் மிகவும் நன்மை பயக்கிறது. இதுல உள்ள வைட்டமின்களும் ஊட்டச்சத்து கூறுகளும் ஒற்றை தலைவலிக்கு நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஞ்சியில் உள்ள ஆன்டி வைரஸ் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் பண்புகளின் காரணமாக இது ஜலதோஷத்திற்கு சிகிச்சை அளிக்கும். பெண்களின் மாதவிடாய் காலத்தில் உண்டாகும் வலியை குறைக்க இஞ்சி தேநீர் பயன்படுத்துவது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதெல்லாம் அதிகமாக காணப்படுறது நமக்கு வலிக்கு நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புற்றுநோய் மிகவும் ஆபத்தான ஒன்று. இந்த இஞ்சி புற்றுநோய் செல்களை நீக்கி புற்றுநோயை தடுக்கிறது அப்படின்றாங்க. எனவே மக்களே, இஞ்சியை பயன்படுத்துங்க. இஞ்சி டீ குடிங்க. இஞ்சி அதாவது சுக்கு காஃபி, சுக்கு டீ இதெல்லாம் கூட குடிக்கலாம். இது மாதிரி நாம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் பலருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.